இன்றைக்கி 2022 குரூப் 4 கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து 107வது கொஷின் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து 108வது கொஷின்லேருந்து நான் சொல்ல போகிறேன். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட், பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மன்னர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கணான், பெருஞ்சேரல் இரும்பொறை, பெருநற்கிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கொடுத்துட்டு, இதில் யார் வந்து ஆட் ஒன் அவுட் பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோழ மன்னர் தான் வந்து இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறது. கோச்செங்கணான் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு சோழ பேர் தான். அதே மாதிரி பெருநற்கிள்ளி அப்படிங்கிறதும் ஒரு சோழர் பேர் தான். பெருநற்கிள்ளி அப்படின்னு சோழ அரசர். இதே பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறது சேரர் சேர்ந்தவங்க, சேர அரசை சேர்ந்தவங்க. இதில் வந்து சோழர் கிடையாது. அப்போ வந்து எல்லாருமே சோழராக இருக்காங்க, இவர் மட்டும் தான் வந்து சேரராக இருக்கார். அப்போ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட்டு. அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சருமே வந்து சி தான். அடுத்த கொஷின் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 வாக்கியம் கொடுத்து எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலத்தில் உண்டானது தான் இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஓகேவா? கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் அறிவிய காலத்தை சரியான கூற்று தானே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து சங்கம் அறிவிய காலத்தில் உண்டானது தான். ஸோ அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பாக இருக்குது. அது வந்து பண்பாடு மற்றும் சமயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் அதுக்கு ஆன்சர். 1, 2 மற்றும் சரி. அடுத்த இந்த கொஷனில் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை வந்து காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து புலித்தேவர், அந்த புலித்தேவர்னு சொல்லுவோம்ல, அவரோட இறப்பு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1767. ஓகேவா? 1767 தான் வந்து புலித்தேவர் வந்து இறந்தது. நெக்ஸ்ட் வந்து குயிலியின் இறப்பு, அது எப்போனா 1780, 1780 தான் வந்து குயிலி வந்து இறப்பாங்க. எப்படி இறப்பாங்க? அவங்க மேலே வந்து அந்த தீ பற்றக்கூடிய விஷயத்தெல்லாம் ஊற்றிட்டு அந்த ஆயுத கிடங்கில் போய் தன்னையே வந்து பற்ற வச்சுட்டு அதில் வந்து இறந்துருவாங்க. தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்க குயிலி. ஓகேவா? 1780 அது. நெக்ஸ்ட்டு வந்து கட்டபொம்மனோட இறப்பு எப்போ அப்படின்னா டேட்டோட பாருங்கள், 16 அக்டோபர் 1799, 1799. நெக்ஸ்ட்டு மருத சகோதரர்களின் இறப்பு எப்போ அப்படின்னா 24 அக்டோபர் 1801. இந்த வரிசைப்படி பார்த்தோம்னா எது கரெக்டாக இருக்குன்னா 1, 2, 3, 4 அதே வந்து வரிசையாக தான் இருக்குது. 67, அப்புறம் 80, அப்புறம் 99, அப்புறம் 1801. ஸோ பி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இதில் வந்து ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு உமன் டாக்டர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி தான் யார்? ஃபஸ்ட்டு உமன் டாக்டர் இன் தமிழ்நாடு. அவங்களோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1886லேருந்து 1968 வரைக்கும் இருந்திருக்காங்க. 1886லேருந்து 1968 வரைக்கும் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் ஃபவுண்டட் பை ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எந்த சபை ரெட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷனில் வந்து சாக்கிய புத்தி சொசைட்டி, சாக்கிய பௌத்த சங்கம், அத்வைதானந்த சபா, அகில இந்திய ஒடுக்கப்பட்ட சங்கம், ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எதை வந்து ஃபவுண்ட் பண்ணார், எதை வந்து ஆரம்பித்தார், துவங்கினார் அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபையை தான் தொடங்கினார். எந்த வருஷம் அப்படின்னா 1893. ஆக்சுவலாக இவர் வந்து பறையர் மகாஜன சபா அப்படிங்கிறதான் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதை வந்து பேர் மாற்றம் பண்ணது தான் 1893 வந்து ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து சிந்து சமவெளி நகரங்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களோட பேர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சங்குதரோ, இது வந்து யார் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணா அப்படின்னா என்ஜி மஜும்தார் அப்படிங்கிறவங்க தான் வந்து சங்குதரோவை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணது. நெக்ஸ்ட்டு லோத்தலை யார் அகழ்வாராய்ச்சி பண்ணா அப்படின்னா எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவங்க தான் வந்து லோத்தலை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணது. இதுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா லோக்கல் ரவுடி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் அப்படின்னா லோத்தல், ரவுடி அப்படின்னா ராவ். ஸோ ஓகேவா? இந்த ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். லோத்தல் அப்படின்னா எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பனாவளி அப்படிங்கிறது யார் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணா அப்படின்னா
பிஸ்து அப்படிங்கிறவங்க தான் வந்து பனாவலியை பிபி ஓகேவா. பனாவலி அப்படிங்கிறது பிஸ்து தான் அகழ்வாராய்ச்சி பண்ணது. லாஸ்ட்டாக வந்து மிட்டாதல் அப்படிங்கிறது யார் பண்ணா அப்படின்னா சூரஜ் பான். மிட்டாதல் அப்படிங்கிறது யார்? சூரஜ் பான் அப்படிங்கிறவ தான் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணது. அப்போ இதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. 2, 3, 4, 1. இந்த இதில் வந்து பகத்சிங் பற்றி கொடுத்துட்டு எதெல்லாம் பகத்சிங் பற்றி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 1930 வந்து பகத்சிங் வந்து சிட்டாகங் ஆர்மரியை வந்து அட்டாக் பண்ணார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், 1930 வந்து பகத்சிங் வந்து சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை வந்து தாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பாக இருக்குது. யார் வந்து சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை வந்து தாக்குனா அப்படின்னா சூர்யா சென் அப்படிங்கிறவங்க தான் வந்து தாக்கியிருப்பாங்க. எப்போ தாக்கியிருப்பாங்க? ஏப்ரல் 18, 1930 தான் வந்து தாக்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பகத்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1929 வந்து பகத்சிங் அப்புறம் பிகே தத்னா பட்டுகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 2 பேர் தான் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹாலில் வந்து ஸ்மோக் பாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தா 1929 தான் பகத்சிங் பிகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். அவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து குண்டு வீசியிருப்பாங்க. யார்? பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத். பிகே தத்துன்னு சொல்லுவாங்க, பட்டுகேஸ்வர் தத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து குண்டு வீசியிருப்பாங்க. இதில் வந்து ஆனால் யாருக்குமே வந்து காயம் பட்டிருக்காது. அவங்களோட ஒரு கோரிக்கையை வந்து சொல்கிறதுக்காக தான் அந்த ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1925 வந்து பகத்சிங் வந்து ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1925 பகத்சிங் வந்து இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பாக இருக்குது. யார் வந்து ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மின்னு வந்து ஆரம்பித்தா அப்படின்னா சச்சீந்திரநாத் சன்யல் அப்படிங்கிறவங்களும் ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவங்க தான் சேர்ந்து தான் வந்து இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பகத்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. யாருமே வந்து 1925 சொல்லி கொடுத்துருக்கு. 1924 தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. பகத்சிங் வந்து ஒரு இது ஆரம்பிச்சிருப்பார். என்ன ஆரம்பிச்சிருப்பார்னா அதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி 1928 வந்து ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா. 1928 ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் ஆரம்பிச்சிருப்பார். ஓகே. இந்த நிறைய விஷயம் பண்ணதில் வந்து ஒரு 3 பேரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த 3 பேர் ஷார்ட்கட்னா BRS அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கில் போட்டது வந்து 3 பேர். ஏன்னா நம்ம வந்து பாம் வந்து யாரோட சேர்ந்து போட்டார்னா பட்டுகேஸ்வர் தத்தா, அதெல்லாம் நமக்கு குழம்பும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? BRS. பினா வந்து பகத்சிங்கு, ஆர்னா வந்து ராஜகுரு, எஸ்னா வந்து சுக்தேவ். இந்த 3 பேரையும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. 2 ஒன்லி கரெக்ட். ஓகேவா. இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. பாக்கி ரெண்டுமே வந்து தப்பு. இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பகுத்தறிவு, அப்புறம் விடுதலை, அப்புறம் குடியரசு, அப்புறம் புரட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற இந்த இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1934 தான் இந்த செய்தித்தாள் ஆரம்பித்தது. நெக்ஸ்ட்டு விடுதலை அப்படிங்கிறது 1935 ஆரம்பித்தது. குடியரசு அப்படிங்கிறது 1925, புரட்சி அப்படிங்கிறது 1933. அப்போ இதைப்படி பார்த்தோம்னா இந்த காலவரிசை எப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு குடியரசு வந்திருக்கு, அதுக்கப்புறம் புரட்சி வந்திருக்கு, அதுக்கப்புறம் பகுத்தறிவு வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் விடுதலை வந்திருக்கு. இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய பாரம்பரியம் என்பது கூற்று கொடுத்து இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். இந்த கொஷினுக்கு வந்து இதுதான் ஆன்சர். இதில் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குல்ல, அதை கொடுத்து மேட்ச் ஷீட் மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து முதல் 5 ஆண்டு திட்டம் இது வந்து எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1951லேருந்து 56 வரைக்கும் முதல் 5 ஆண்டு திட்டம். இதில் வந்து என்ன வந்து கோரிக்கை, என்ன வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள் இதெல்லாம் வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் 5 ஆண்டு திட்டத்தோட ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு. அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள். இங்கிலீஷில் பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், ஃபுட் ஷார்ட்டேஜ் அண்ட் இன்ஃப்ளேஷன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட ஒரு நோக்கம். செகண்ட் 2வது 5 ஆண்டு திட்டமோட இயர் என்னென்னா 1956லேருந்து 1961. இதில் என்ன சொன்னாங்கன்னா பொருளாதார நிலைத்தன்மை.
எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து பொருளாதார நிலைத்தன்மை அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த வருஷம்னா 1961லேருந்து 1966. இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. growth with stability அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன growth with stability, நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது 3வது ஐந்தாண்டு திட்டம். 4வது ஐந்தாண்டு திட்டத்தோட இயர் என்னென்னா 1969லேருந்து 1974. இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா சுய உருவாக்க பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம் என்னது? சுய உருவாக்க பொருளாதாரம். இங்கிலீஷில் பார்த்தோம்னா செல்ஃப் ஜென்ரேட்டிங் எக்கனாமி அப்படிங்கிறது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த கொஷின் பார்த்துருவோம். இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொடுத்து கேட்டிருக்காங்க. காந்தியன் பிளான், பாம்பே பிளான், ஜவஹர்லால் நேரு பிளான், விஸ்வேஸ்வரையா பிளான். இது வந்து அதோட இயரை வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா விஸ்வேஸ்வரையா பிளான் இருக்குல்ல, அதான் வந்து 1934 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு பிளான் வந்து 1938 வந்துச்சு. பாம்பே பிளான் 1940, காந்தியன் பிளான் 1944. தமிழ்லே அதான். காந்திய திட்டம் எப்போ? 1944. பாம்பே திட்டம் 1940. ஜவஹர்லால் நேரு திட்டம் எப்போ? 1938. விஸ்வேஸ்வரையா திட்டம் எப்போ? 1934. இதுபடி பார்த்தோம்னா எது கரெக்டாக இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து 3 வருமா? ஃபஸ்ட்டு வந்து 4 வரும். அப்போ 4 எது இருக்குது? இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 3 வரும், ஜவஹர்லால் நேரு பிளான், அப்போ இங்கே இருக்குது. அடுத்தது வந்து செகண்ட் வரும், பாம்பே பிளான், அப்புறம் 1 வரும். இது அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதில் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷன் இருக்கும் உங்களுக்கு.